இன்னைக்கு நம்ம மார்வல் காமிக்ஸ்ல நடந்த டாப் 5 சூப்பர் ஹீரோஸ் விசஸ் சூப்பர் ஹீரோஸ் பேட்டில பத்தி தான் பார்க்க போறோம். அதுல ஒரு சில சூப்பர் ஹீரோஸ் மத்த சூப்பர் ஹீரோஸை கிட்டத்தட்ட அடிச்சு கொல்ற அளவுக்கு போயிருப்பாங்க. இந்த ஃபைட் மூவிஸ்ல நடந்ததை பத்தி பார்க்க போறது இல்ல. ஒன்லி காமிக்ஸ்ல நடந்த சூப்பர் ஹீரோஸ் விசஸ் சூப்பர் ஹீரோஸ் பேட்டில பத்தி மட்டும் தான் பார்க்க போறோம். அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. வீடியோவை கேக் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம லிஸ்ட்ல டாப் 5 இடத்துல இருக்கிறது கேப்டன் அமெரிக்கா இன்னொரு சூப்பர் ஹீரோஸ்க்கு பண்ண ஒரு கொடூரமான செயல் தான். ரெட் ஸ்கல்லும் காஸ்மிக் கியூபும் மார்வல் யூனிவர்ஸோட வரலாறு கிட்டத்தட்ட மாத்தி அமைக்கிற அளவுக்கு போயிடுச்சு. அப்போ நம்ம கேப்டன் அமெரிக்கா ஹைட்ராவோட ஏஜென்டா இருந்திருப்பாரு. ஹைட்ராவோட ஒரு ஏஜென்டா இருந்த கேப்டன் அமெரிக்கா ஹைட்ராக்கு கீழே ஏகப்பட்ட தவறான செயல்களை செஞ்சுட்டு வந்திருக்காரு. அப்போ ஹைட்ராவை எதிர்த்து மைல்ஸ் மொரால்ஸ், கமலா கான் அப்படின்னு யங் சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து பிளாக் விடோ தலைமையில ஒரு சூப்பர் ஹீரோஸ் டீமை ஃபார்ம் பண்ணி ஹைட்ராவை எதிர்க்கிறாங்க. அப்போ ஹைட்ராக்கு கீழே இருந்த ஹைட்ரா கேப்டன் அமெரிக்கா இந்த யங் சூப்பர் ஹீரோஸ் டீமை தாக்குறதுக்காக வராரு. இந்த யங் சூப்பர் ஹீரோஸ் டீமை வழி நடத்துற பிளாக் விடோ இவங்களை தாக்க வந்த கேப்டன் அமெரிக்காக்கு முன்னாடி பிளாக் விடோ வந்து கேப்டன் ஹைட்ராவை எதிர்த்து நிக்கிறாங்க. அப்போ கேப்டன் ஹைட்ரா அவரோட சீல்டை வச்சு அவர் முன்னாடி இருந்த பிளாக் விடோவை சீல்டை வச்சு பிளாக் விடோட கழுத்துல பலமா அடிக்கிறாரு. அடிச்சடியில பிளாக் விடோ அப்படியே அந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க. இது நம்ம கேப்டன் அவரை மாதிரி இருக்கிற இன்னொரு சூப்பர் ஹீரோஸ்க்கு பண்ண ஒரு கொடூரமான செயல்னு கூட சொல்லலாம். அதை தொடர்ந்து நம்ம லிஸ்ட்ல டாப் 4 இடத்துல இருக்குது அவெஞ்சர்ஸ் அசெம்பிள். கேள்விப்பட்டிருப்பீங்க. அவெஞ்சர்ஸ் டிஸ்அசெம்பிள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது என்ன அவெஞ்சர்ஸ் டிஸ்அசெம்பிள் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி அவெஞ்சர்ஸ் அசெம்பிள்ன்ற ஒரு வார்த்தையை எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளோட உலகத்தை அழிக்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய தீய சக்தி வரும்போது அதை எதிர்த்து நம்ம பூமியில இருக்க அவெஞ்சர்ஸ் சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து பூமியை அழிக்க வந்த அந்த தீய சக்தியை எதிர்த்து நின்று ஒன்னா ஒத்துமையா ஒரு டீமா செயல்படணும் அப்படின்றதுக்காக இந்த வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. இந்த வார்த்தையை நம்ம கேப்டன் அமெரிக்கா எண்ட் கேம்ல சொல்லியிருப்பாரு. அவெஞ்சர்ஸ் அசெம்பிள் அப்படின்றது வெறும் வார்த்தை இல்ல, எல்லா சூப்பர் ஹீரோஸை இணைக்கிற ஒரு நம்பிக்கைன்னு கூட சொல்லலாம். ஆனா அவெஞ்சர்ஸ் டிஸ்அசெம்பிள் அப்படின்னா ஆபத்துல இருந்து உலகத்தை காப்பாத்துற சூப்பர் ஹீரோஸ் தனித்தனியா பிரிஞ்சு இவங்களே உலகத்துக்கு ஆபத்தா மாற ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் அவெஞ்சர்ஸ் டிஸ்அசெம்பிள். ஒரு தடவை அவெஞ்சர்ஸ் மேன்ஷன்ல நம்ம சூப்பர் ஹீரோஸ்ல ஒன்னா ஒரு இடத்துல கூடி பேசிட்டு இருக்கும்போது எதிரிகளோட சதியில நம்ம சூப்பர் ஹீரோஸ் இருந்த இடத்துல குண்டு வெடிச்சிடுது. அப்போ அங்க ஏற்பட்ட அந்த குண்டு வெடிப்பினால அங்க இருந்த ஸ்காட்லாந்து அந்த குண்டு வெடிப்புல சிக்கி இறந்து போயிடுறாரு. ஸ்காட்லாந்து இறந்து கிடந்ததை பார்த்ததும் சீகலுக்கு பயங்கர கோபத்துக்கு ஆளாகி அவங்க முன்னாடி இருந்த கேப்டன் அமெரிக்காவை எட்டி உதஞ்சி சீகலுக்கு தடுக்க வந்த விஷனை பிடிச்சி 2 துண்டா பிச்சு போட்டுறாங்க. இதனால விஷன் அவரோட உடம்பு 2 துண்டாக்கப்பட்டு அப்படியே அந்த இடத்துல இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் அங்க இருந்த சூப்பர் ஹீரோஸ் ஒன்னா சேர்ந்து எப்படியோ சீகலுக்கு தடுத்து நிறுத்தி சீகலுக்கு பழைய நிலைமைக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. அப்பதான் சீகலுக்கு நான் ஒரு சூப்பர் ஹீரோவை 2 துண்டா பிச்சு போட்டு கொலை பண்ணிருக்கேன் அப்படின்றதே தெரிய வருது. பழைய நிலைமைக்கு வந்த சீகலுக்கு விஷனை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சீகலுக்கு என்னதான் ஃபீல் பண்ணாலும் சீகலுக்கோட கையால இறந்து போன விஷன் திரும்பி வரப்போறது இல்ல. எனிவே அதை தொடர்ந்து நம்ம லிஸ்ட்ல டாப் 3 இடத்துல இருக்குது இன்ஃபினிட்டி வார் காமிக் சீரிஸ்ல கமோராவோட ஒரு பாதி ஆன்மா சோல் ஸ்டோன்ல சிக்கி இருக்கிறதுனால அப்போ சோல் ஸ்டோனை வச்சிருந்த தானோஸ் கிட்ட போய் சோல் ஸ்டோனை கேக்குறா. பதிலுக்கு தானோஸ் அவகிட்ட சோல் ஸ்டோனை கொடுக்கறதுக்கு மறுத்ததுனால கமோரா அவகிட்ட இருந்த ஸ்வாட் எடுத்து தானோஸோட தலையை அவர் உடம்புல இருந்து 2 துண்டா வெட்டி வீசிடுறா. கமோராவோட இந்த முடிவுக்கு காரணம் தானோஸ் அந்த இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை வச்சு எப்படி இந்த உலகத்தை அழிக்க தான் போறாரு. அதை தடுக்கிறதுக்காக தான் படத்துல பாத்தீங்க அப்படின்னா கமோராவா அவரோட சின்ன வயசுல இருந்து எடுத்து வளர்த்த தானோஸ் எதிர்த்து செயல்பட ஆரம்பிப்பா. தானோஸ் இந்த உலகத்தை அழிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தாலேயே அவர் வளர்த்த கமோராவே அவரோட தலையை வெட்டி கொன்றுவா. இந்த உலகத்துக்கு சமநிலையை கொடுக்கணும்னு நினைச்சு வந்த தானோஸ்க்கு ஒரு பக்கம் படத்துல தானோஸ் அடிச்சு உரமா படுக்க போட்டாங்க. இன்னொரு பக்கம் வாட்டிஃப்ல தானோஸ் விசன் 2 துண்டா பொளந்துருவாரு. அப்படியே காமிக்ல அவர் வளர்த்த கமோராவோட கையாலேயே தானோஸோட தலை துண்டிக்கப்பட்டு இறந்து போயிருவாரு. தானோஸ் எந்த பக்கம் போனாலும் செத்துட்டே இருக்காரு. மார்வல் யூனிவர்ஸ்ல எவ்வளவு பேர் இருந்தும் தானோஸை காப்பாத்துறதுக்கு ஒருத்தர் கூட இல்லையே. எனவே அதை தொடர்ந்து நம்ம லிஸ்ட்ல டாப் 2 இடத்துல இருக்குது கேப்டன் அமெரிக்கா ஹைட்ராக்கு கீழே வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஏகப்பட்ட தவறுகள் ஏகப்பட்ட கொலைகள் அப்படின்னு எக்கச்சக்கமா பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் கேப்டன் அமெரிக்கா அவர் பண்ண எல்லா தப்பையும் உணர்ந்து திருந்தி வாழ்ந்துட்டு இருக்கும்போது போலீஸ் எல்லாம் கைது செய்யப்பட்டு அவர் ஹைட்ராக்கு கீழே இருக்கும்போது அவர் பண்ண தப்புக்காக அவரை கைது பண்ணி கோர்ட்ல ஆஜர்படுத்துறதுக்கு முன்னாடி இந்த கோர்ட்டோட படிகள்ல ஏறி போயிட்டு இருக்கும்போது அவர் பண்ண தப்புக்காக அவரை நோக்கி ஏகப்பட்ட மக்கள் கூட்டம் அந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்குது. அந்த கூட்டத்துல இருந்து ரெட் ஸ்கலுக்கு கீழே இருந்த ஒருத்தன் கையில கன்னு வச்சுட்டு கேப்டன் அமெரிக்காவை பார்த்து சூட் பண்ணிடுறான். அவன் சூட் பண்ணதுல இந்த புல்லட் கேப்டன் அமெரிக்கா உடம்புக்குள்ள இறங்கி அவர் அப்படியே அந்த இடத்துல இறந்தே போயிடுறாரு. இது நம்ம கேப்டனுக்கு நடந்த ஒரு கோர சம்பவம்னு கூட சொல்லலாம். அதை தொடர்ந்து நம்ம லிஸ்ட்ல டாப் 1 இடத்துல இருக்குது கேப்டன் அமெரிக்காக்கு நடந்த ஒரு கொடூரமான கோர சம்பவம் தான். தானோஸ் ஒரு தடவை நம்ம அவெஞ்சர்ஸ் டீம் கிட்ட நான் திருந்திட்டேன், நான் இனி எந்த தப்பும் பண்ண மாட்டேன், நானும் உங்க டீம்ல ஒரு அவெஞ்சர்ஸா சேர்ந்து மக்களுக்கு நல்லது பண்ண ஆசைப்படுறேன் அப்படின்னு தானோஸ் அவெஞ்சர்ஸ் டீம் கிட்ட கேட்கறது மட்டும் இல்லாம அவர் பண்ண தப்பெல்லாம் மறந்துட்டு தானோஸ் மக்களுக்கு ஒரு பக்கம் நல்லது பண்ண ஆரம்பிக்கிறாரு. தானோஸ் மக்களுக்கு நல்லது பண்றத பார்த்ததும் நம்ம அவெஞ்சர்ஸ் டீம் தானோஸ் அவெஞ்சர்ஸ் டீம்ல ஒரு அவெஞ்சரா சேர்த்துக்கிறாங்க. தானோஸும் அவெஞ்சர்ஸ் டீம்ல ஒரு அவெஞ்சரா சேர்ந்துடுறாரு. அப்போ கேப்டன் அமெரிக்கா தானோஸ் கிட்ட தானோஸ் பண்ண தப்பையும் அவர் பண்ண கொடூரமான கொலைகளையும் அவர்கிட்ட ஒரு ஸ்கிரீன்ல போட்டு காட்டி தானோஸ் இங்க பாரு, நீ இவ்வளவு கொடூரமான கொலைகள்லாம் பண்ணிருக்க, ஆனா இனிமே இது மாதிரி பண்ணாத, மக்களுக்கு நல்லது பண்றத பத்தி யோசி அப்படின்னு கேப்டன் தானோஸ் கிட்ட சொல்ல தானோஸ் பண்ண கொடூரமான கொலைகளை அவர் ஸ்கிரீன்ல பார்த்ததும் அப்பதான் தானோஸ்க்கு ஒரு ஞாபகம் வருது, நான் தான் இவ்வளவு கொடூரமான கொலைகள்லாம் பண்ணிருக்கேனே, நான் தான் வில்லனாச்சு, நான் எப்படி உங்க அவெஞ்சர்ஸ் டீம்ல சேர முடியும் அப்படின்னு தானோஸ் கேப்டன் அமெரிக்காவை பத்தி கேட்டுட்டு தானோஸ் அவரோட 2 கையை வச்சு கேப்டன் அமெரிக்காவோட தலையை அப்படியே அடிச்சிடுறாரு. கேப்டன் அப்படியே அந்த இடத்துல தலை வெடிச்சு இறந்துடுறாரு. இது கேப்டனுக்கு தானோஸ் கொடுத்த ஒரு கொடூரமான சாவுன்னு கூட சொல்லலாம். இன்னைக்கு நம்ம பார்த்த டாப் 5 லிஸ்ட்ல எது உங்களை ப்ரூட்டலா ஃபீல் பண்ண வச்சுச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோ பார்க்கலாம்.